1 முதல் 11 அதிகாரங்கள் ஆதி ஆகமத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே வராது. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். கிரியேஷனை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா ஆதாம யெகோவால ஆண்டவர் உருவாக்கினார், அது தெரியாமல் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னென்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நீ வந்து அதை வாங்குவே இது வாங்குன்னு சொல்லு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதன்படி நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவன் தன் மனைவியை தள்ளி விடுவது சரியா அப்படின்னா இயேசுவானவர் எப்படி கதையிலேருந்து கோட் பண்ணுவார்? 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தினுடைய பின்னணி இல்லாமல் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். அன்னைக்கு ஆரம்பித்த அந்த திருச்சபை என்றுமே எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வரும்பொழுது திருச்சபையை மீட்டெடுக்கும்படியாக வருகிறார். அது அவருடைய சரீரம், அவருடைய மனவாட்டி. ஆக இந்த சபையில் என்ன நாம் போதிக்க வேண்டும், எப்படி சபையிலே வாழ வேண்டும், எப்படி சபையானது கர்த்தருடைய அநாதி திட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மையமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு மாபெரும் வரலாற்றிலே இன்று நாம் எதற்காக சபையாக நாம் சேருகிறோம், அதனுடைய நோக்கம் என்ன, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா, ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறா, ஒரு குறிப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இதுதான் நம் மாபெரும் வரலாறு, இந்த மெட்டா நேரேட்டிவ், இந்த மெகா ஸ்டோரி. ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதை பவுலடியார் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஆலோசனையில் அந்த முழுமையான ஆலோசனை, இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். இப்போ நம்ம கடைசியாக முடிக்கும் பொழுது, போன நிகழ்ச்சியை முடிக்கும் பொழுது என்ன செஞ்சேன், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். முடிக்கும் போதே சொன்னேன், எங்கே வேதாகமம் ஆரம்பிக்கிறதோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். சரி, இப்போ என்ன என்னுடைய கேள்வினா, இப்போ நான் கொஞ்சம் அப்படியே வச்சுருவோம். இன்றைக்குள்ள வேத அறிஞர்கள், மேதாவிகள், மேதாவின்னா என்னது, மேலே தவறுது என்னென்ன, மேதாவிகள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேதாகமத்தை நீங்கள் வந்து வரலாறாக படிக்க முடியாது அப்படின்னு என்ன சொல்லிட்டுறாங்க. 1 முதல் 11 அதிகாரங்கள் ஆதி ஆகமத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே வராது. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் இருந்தால் ஹிஸ்ட்ரியே ஆரம்பிக்குது. ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 2000 வருடங்கள் இது ஆபிரகாம் தான் ஹிஸ்ட்ரியே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஆபிரகாம் எங்கேருந்து வந்தார், ஹிஸ்ட்ரி அங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் படித்து அதை வந்து கரைச்சி குடித்து அதை பிச்சு அதுக்கு வந்து ஒரு இந்த சோர்ஸ் கிரிட்டிசிசம், ஃபார்ம் கிரிட்டிசிசம், லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் தான் சொல்கிறாங்க நிறையா. ஏன்னா ரிடாக்ஷன் அப்படி இதெல்லாம் வந்து அதாவது அந்த வார்த்தைகள் என்ன பிள்ளைலாம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதை யெகோவா பற்றி சொல்லப்பட்டிருக்குதா, அல்லது எலோஹிம்னு சொல்லப்பட்டிருக்கிறதா, டியூட்ரானமிக் இது இருக்குதா, அப்புறம் பிரிஸ்ட்லி இது இருக்குதா, அப்புறம் ஜெகோவா ஜே, தென் என்னது இ டி பி, இதுக்கெல்லாம் காம்பினேஷன் நிறையா இருக்கும். இப்படியெல்லாம் வச்சு ஒன்று ஒன்றா பிரிச்சுருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, அவங்களுக்கு தெரியுது. ஏதாவது இது எந்த வார்த்தைகள் உபயோகப்பட்டு சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 1லிருந்து 2, 3 வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அதே ஸ்டோரி வேற ஒருத்தங்க எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆள், அதாவது ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல தேவன் இருக்கும், 2வது அதிகாரத்துல எல்லாம் தேவனாகிய கர்த்தர். 2:4 இருந்து ஆரம்பிக்கும் தேவனாகிய கர்த்தர். ஸோ அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி எழுதினது வேற ஒருத்தங்க, ஏலோஹிம். பிகாஸ் இட் இஸ் ஏலோஹிம்ன்றது இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது, அதுதான் ஏலோஸ்டிக் டாக்குமெண்ட். தென் இதுல வந்து ஜெஹோஸ்டிக் இதுல வருது, தேவனாகிய கர்த்தர்ன்றது ஜெஹோவான்னு வருது. ஸோ அது வந்து ஆமா இஜே ஏலோ அண்ட் ஜெஹோவான்னு வருதுல்ல. ஸோ அது வந்து இன்னொருத்தவங்க எழுதினது. ஸோ தட் இஸ் ஜெஹோவாஸ் ஜே டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஓட்டு குளிக்கிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் போட்டு ஒண்ணா இது பண்ணிட்டாங்க, ஒண்ணா கொண்டு வந்திருக்காங்க. இதை அவங்க பிரிச்சு காட்டுறாங்க. அதுக்கு ஒரு கிரியேஷன் ஸ்டோரி, 2:4 இருந்து இன்னொரு கிரியேஷன் ஸ்டோரி. இது வேற ஒருத்தவங்க எழுதினாங்க, ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் வேற ஒருத்தவங்க எழுதினாங்க. ஆமாம், இதுக்கு அடுத்ததாக வந்து அது என்னது டியூட்ரானமிக். அது வந்து அவருடைய அதாவது சிறையிருப்பின் நாட்களிலே 4, 5வது நூற்றாண்டு 6வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது அது. அப்புறம் பிரிஸ்ட்லி அது வந்து பின்பதாக எழுதப்பட்டது. இப்படி ஒன்று ஒன்றா பிரிச்சுருக்காங்க, பிரித்து படிக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உள்ள அநேக வேத கல்லூரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா 1 முதல் 11 அதிகாரங்களை நீங்கள் எடுத்து
அதை வேத சத்தியமாகவோ அல்லது வரலாற்றாகவோ நீங்கள் படிக்க முடியாது. அதை கதையாக படித்து விட்டு போங்கள், ஒரு புராணமாக படித்து விட்டு போங்கள். அதுலேருந்து நீங்கள் எதையுமே எடுக்கக்கூடாது. இப்போ சரியானபடி நமக்கு அந்த நாட்களை குறிக்கக்கூடிய அளவுக்கு எது வேதாகமத்தினுடைய அடிப்படையிலிருந்து சரித்திரமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு முன்பதாக 1 முதல் 11 அதிகாரங்களை நீங்கள் என்ன படிக்கணும்? யூ கேன் ரீட் எஸ் அ குட் ஸ்டோரி. ஏன்னா இதே மாதிரி நிறைய அடுத்த கலாச்சாரங்களிலும் இப்படி உள்ள நிறைய ஸ்டோரி இருக்குது. கிரியேஷன் ஸ்டோரி இன்னொன்று இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்து அந்த ஃப்ளட் வந்த ஸ்டோரி இன்னும் மற்றவங்களும் இருக்குது. இப்போ இந்தியாவிலே அந்த மாதிரி ஃப்ளட் வந்த ஸ்டோரியை குறித்து எல்லாம் பேசுகிறாங்க. இப்படி இந்த நிறைய ஸ்டோரி நிறைய இடத்துல இருக்கிறதுனால ஒரு வேலை என்ன சொல்கிறாங்க, மோசே இவையெல்லாம் கேட்டுட்டு நிறைய இதில் அவர் எங்கே படித்தார்? எகிப்தில் படித்து அதெல்லாம் அவர் நிறைய அடுத்த தத்துவங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஓட்டு போட்டு எடுத்துட்டார் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் 1 முதல் 11 அதிகாரங்களை நீங்கள் அப்படி விட்டுட்டு 12வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லாததுக்கு, அதாவது கேள்வி இல்லாததுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கிரியேஷனை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா ஆதாம ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார், அது தெரியாமல் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்ற மாதிரி காரியத்தை அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஆதாம் எதை இழந்தான்? இந்த செகண்ட் ஆதாம் எதற்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இழந்தது என்ன? அதை ஆண்டவர் என்ன செய்தார்? எதை மரணத்தினால் அந்த அவர் இழந்த அந்த உறவை புதுப்பித்தார்ன்ற சொல்லக்கூடிய சுவிசேஷத்தில் கூட ரொம்ப நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும் போது சொன்னீங்க, போன எபிசோடில் சுவிசேஷம் சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியுது, ஆதாம் ஏவாள் எல்லாருக்கும் முதல் மனிதன் எதை இழந்தான்னு பப்ளிக்கில் நின்று தெருவில் இருந்து சொன்னாலும் எல்லாருக்குமே புரியுது, எல்லாருக்கும் தெரியுது. மக்களுடைய இது என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு போய் அங்கே இப்பயோ ஒருத்தர் யாதோ ஆப்பில் கடிச்சு தின்னுட்டு போயிட்டாங்க, பாதியாக துப்பிட்டாங்க, இப்போ அது என்னது எதையுமே ஏற்றுக்கணும். நான் அந்த ஆப்பிள் இதை சொல்லலை, அந்த ஆப்பில் சொல்கிறேன், ஏன்னா எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றாங்க. இது எதுக்கு பழைய கதையை நீங்கள் பேசுகிறீங்க? அது ஒரு ஸ்டோரி, ஒரு மாரல் ஸ்டோரி. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்போ முன்னாடி தேவன் ஒன்று வாக்கு பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அது கண்டினியூஸாக தான் வருது. அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது இருக்குது அப்படின்றீங்க. அப்போ அது இல்லை, சம்மந்தம் இல்லைன்னா அதுக்கும் இப்பொழுதுக்கு சம்மந்தம், ஸ்திரீன் வித்துக்கும் அப்படின்னு அதுக்கு நிறைய அர்த்தம்லாம் சொல்கிறாங்க. ஸ்திரீன் வித்து தான் சொல்லப்பட்டது, கன்னி மரியாணின் வித்துன்னு சொல்லப்படலையே அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஓகே, குட். நீங்கள் சொல்கிறது மெயின் பாயிண்ட். ஏன்னா அதில் ஒரு என்ன புரோட்டோ இவாஞ்சலியான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்பதாகவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில். ஓகே, வேறு என்ன சார்? ஆபிரகாம்லேருந்து இப்படி இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு தெரியாத ஊருக்கு வழி தேட போய் அந்த ஊரே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுறோம். இப்போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கப்பட்டதை வைத்து ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம்தான் எல்லாமே அப்படின்னு. அப்போ சூப்பர்டா. இப்போது ஆமாம், இது நல்லா இருக்குது. இது தெரியாத ஊருக்கு நல்லா இருக்குல்ல, தெரியாத நல்லா இருக்குது, ரியலி குட். ஆனால் மக்களுக்கு என்னென்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஏன்னா ஆடு மாடு இதெல்லாம் கொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அதோட அந்த வேதாகமத்தை முழுவதுமாக படிக்க தெரியாதவருடைய பிதற்றல் இது. இதே என்ன செய்கிறாரு, 3வது அதிகாரம் கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லும்போது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னென்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நீ அதை வாங்குவே இதை வாங்கன்னு சொல்லல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதன்படி நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லை, அவரை மாடு கழுதை குதிரை எல்லாம் வச்சுருந்தார், அதனால் நான் இன்றைக்கி கார் வச்சுருக்கேன், நான் ஆபிரகாமுடைய குமாரன்னு சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. இப்போ ஃபைனலாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது, ஆண்டவர் அழைத்தது ஆசீர்வாதத்துக்காக தான். இப்போ எதுக்கு நமக்கு சிருஷ்டிப்பை பற்றி எதுக்கு பேசணும், மனிதனுடைய விழுகையை பற்றி எதுக்கு பேசுகிறோம், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மனிதன் பிறப்புல இருந்தே நல்லவன் அப்படி மேன் இஸ் குட், யா அதாவது படைக்கப்பட்டதுலேருந்து நல்லவன். ஆனால் அதுக்கு பின்பதாக விழுந்து போனதுலேருந்து பிரச்சனை. மேன் இஸ் குட்ன்றதை விட இன்னைக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்புக்கு போய் லூசிஃபர் இஸ் குட்ன்றதான ஒரு சீரீஸே வந்திருக்குது. லூசிஃபர் இஸ் குட். அவர் நல்லதும் சொல்ல வந்தார் நமக்கு. he has a girlfriend and அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவனுக்கு ஒரு இது இருக்குது, பெரிய ஒரு சீரீஸாக வந்திருக்கு. இதை பார்க்குறாங்க ஜனங்க.
அதாவது the Satan is portrayed as good in today's world. எவ்வளோ அதாவது விழுந்து போனது நல்லது. ஏன்னா அவன் என்ன சஜஸ்ட் பண்ணா, சூப்பராக சஜஸ்ட் பண்ணியிருக்கான். என்ன சஜஸ்ட் பண்ண, நீனும் கடவுளை போல ஆவா. இதில் என்னப்பா தப்பு? வாட் இஸ் அ ப்ராப்ளம்? நீனும் ஆண்டவரை போல் கண்ணெல்லாம் திறஞ்சிடும். அவருக்கு நல்லா தெரியும் உன் கண்ணை திறக்கக்கூடாதுன்னு, அதனால தான் அப்படி வச்சுருக்கிறாரு. சஜஸ்டிங் அ குவைட் லாட். ஆனால் அதே ஸ்டோரி எல்லாம் மாரல் ஸ்டோரி. கிறிஸ்துவுக்கு அவசியமே இல்லை, பாவமே இல்லை, அப்போ நமக்கு கடவுளே தேவையில்லை. கிறிஸ்துவானவர் வந்தது என்ன சொன்னால் உங்களை ஆசீர்வதிக்க வந்தார். கிறிஸ்துவானவர் பாவத்தை தீர்க்கிறதுல ஆசீர்வதிக்க வந்தார். அவருடைய தரித்திரத்தினால நீங்கள் எல்லாம் ஐஸ்வர்யமாக இருக்கீங்க. இப்போ நித்திய ஜீவனை குறித்து ஒரு கேள்வியே இல்லையே. நித்திய ஜீவனை குறித்து இப்போ தான் யாருமே சாக போகிறதில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, கல்லறையில் போய் ஜெபம் பண்ணுன்றாங்களே. நித்திய ஜீவனை பற்றி நம்ம ஏன் பேசணும்? அவங்களுடைய இது என்ன, யாருமே சாக மாட்டாங்க. அங்கே நீ சாகவே சாவாயின்னு சொல்லதெல்லாம் அது இல்லை. இயேசுவானவர் வந்தது, அவர் இறந்ததுனால இனிமேல் சாவே கிடையாது, சரீர சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு வரும். இந்த மாம்சமும் சரீரமும் இந்த சதையும் இந்த நித்தியத்தை சுதந்திரிப்பது இல்லை. இது இதோடு அழிந்து போகும். நாம் சுதந்திரிக்கக்கூடியது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், இந்த சரீரம் கிடையாது. அதனால் யாரையும் தயவுசெய்து யாராவது இது வீட்டில் சடலத்தை போட்டுக்கிட்டு நான் உயிரோடு எழுப்புவேன் அப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் செஞ்சு கம்ப்ளீட் ஃபெயிலியர். கர்த்தரை எழுப்பலையா? நிச்சயமாக எழுப்பினார். ஆனால் எழுப்பப்பட்டவர்கள் மறுபடியும் இறந்திருக்கிறார்கள். அப்படி இவங்க சொல்கிறத பார்த்தோன்னா இப்போ யார் லாசர் இப்போ நம்ம முன்னாடி இருந்திருக்கணும். இல்லை எங்கேயாவது அவரை பார்த்தாங்களா, கண்டுபிடிச்சேன்னா கொண்டு வாங்க. என்ன பிரச்சனை? 1 முதல் 11 அதிகாரங்களை நாம் ஒரு கதையாக மட்டும் படித்து விட்டு போக வேண்டுமே தவிர அதிலிருந்து எந்த விதமான இறையியல் உண்மைகளையும் நீங்கள் எடுத்து பேச முடியாது. ஏனென்றால் அவைகள் சரித்திரத்துக்கு முன்பதாக உள்ள கதைகள். அதோடு கூட அநேக மற்ற கலாச்சாரங்களிலும் இருந்த கதைகளுடைய தொகுப்பு தான் இது அப்படின்றாங்க. அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிலை என்னன்னே புரிந்து கொள்ள முடியாது. ரட்சிப்பு எனக்கு அவசியம்னே எனக்கு புரிந்து கொள்ள முடியாது. வெறும் ஆபிரகாமிலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் வாட் இஸ் மை ஸ்டேட், நான் எந்த நிலையில் இருக்கேன், எனக்கு ஒரு ரட்சகர் தேவைன்றதே நான் இல்லாமே வாழலாம். உங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா நீங்கள் பாவின்னு நினைக்கிறீங்க. இப்போ எனக்குள்ள பிரச்சனை, எனக்குள்ள நல்லது என்னென்னா நான் பாவின்னு என்ன நினைக்கல. நீங்கள் நினைச்சா தானே ப்ராப்ளம். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போன ஒருத்தரை நாங்கள் ட்ரக் அடிக்ட் சென்டரில் போய் பார்க்க போனோம். நான் டைட்டஸ் எல்லாரும் லாஸ்ட் வீக்கில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே கடவுள் அப்படின்றாரு. நானே கடவுள், ஒய் நீட் டு ப்ரே ஃபார் மீ. நான் தானே காடு, நான் தானே கடவுள். நான் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? நான் ஏன் ஜெபம் பண்ணும்? டைட்டஸ் ஃபுல்லாக அவர்கிட்ட அவர்கிட்ட பேசும்போது அகம் பிரம்மம் அஸ்மி அப்படின்பாங்க. நானே கடவுள், ஐ ஆம் தட். வந்த 15 பேர்கிட்ட 12 பேர்கிட்ட எல்லாரும் எங்கேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம், அவனை பேசி அவனுக்கு ஒரு ஆண்டோடைய அன்பை சொல்லி பார்க்கலாம்னு சொன்னால் அவன் கடைசியாக கடவுளே அன்பு இல்லாதவர்னு சொல்லிட்டான். உன்னை தகப்பனையும் தாயம் வெறுத்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னார்ல, அதே தப்பாக அவன் வியாக்கானம் பண்ணுறான். பண்ணிவிட்டு வெளியே கடைசி வரைக்கும் எங்களை ப்ரேயர் பண்ணவே விடலை. நாங்கள் ட்ரக்கு அந்த ரிலீஃப் சென்டர்லேருந்து வெளியே வரோம், ஜெபம் பண்ண அலோட் பண்ணவே இல்லை. அவனுங்களாம் அழுக, ஒரு மனம் உடஞ்சி போய் கேட்குறான், அவனுக்கு ப்ரேயர் பண்ணிட்டோமான்னு கேட்கும்போது யார்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன தான் ஜெபம் பண்ணணும், நான் தான் கடவுள் அப்படின்ட்டு என்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். ஸோ இப்படி போய்ட்டு, அதாவது பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வெளியே வந்தவங்க. எது அவங்க சொல்கிறது? பைபிள் காலேஜில் அவங்களோட படிச்சுட்டு வெளியே வந்தவர். நல்ல வேலை நீங்களாம் படித்தாலும் தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்லை, அதாவது வேதாகமத்தில் ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்து அது சரியில்லை என்றால், கர்த்தராகிய இயேசுவானவர் முந்தைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணுறாரு. ஆதியில் என்ன இருந்தது? அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒருவன் தன் மனைவியை தள்ளி விடுவது சரியா அப்படின்னா இயேசுவானவர் எப்படி கதையிலேருந்து கோட் பண்ணுவார்? என்ன சொல்கிறார்? ஆதியில் இப்படியெல்லாம் கிடையாது, மனுஷன் எப்படி படைச்சார், ஒரே சரீரத்திலேருந்து படைச்சார் அப்படின்னு அங்கே போகிறாரு. படைப்பில் இதெல்லாம் கிடையாதுங்கிறார். உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசையை கொண்டு வந்தவருடைய நோக்கம் என்ன? ஒரு இருதய கடினத்தின் நிமித்தம் சரி சமாதானமாக கொஞ்சமாவது வாழுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாரு. தவிர என்ன, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க எங்கே கொண்டு போகிறார்? தேவன் இணைத்ததை அப்படின்னு தான் கொண்டு போகிறார்.